உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம இந்த உலகத்துல வாழ்றது என்னமோ கொஞ்ச காலத்துக்கு தாங்க. அந்த கொஞ்ச காலத்துல நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போறோம். ஆனா அதுக்கு நடுவுல நம்மளை சுத்தி ஏற்படுற சதிகள், பொறாமைகள், கெட்ட சக்திகள், இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை நினைச்சிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம அடையாளம் இல்ல. எது நம்ம அடையாளம் அப்படின்றத பத்தின கதை தான் இது. ஒருவர் எதிர்காலத்துல இந்த பூமியில எங்கேயுமே நீரே வற்றி போயிடுச்சு. அவர் ஒரு சின்ன குடுவையில ஒரு சொட்டு நீர் அதை மட்டும்தான் கையில வச்சிருக்காரு. அந்த ஒரு சொட்டு நீர் அப்படின்றது தான் அவர் இந்த உலகத்துல அவர் ஏற்படுத்திக்கின தொடர்பா இருக்கு. அது அவரோட வலி வேதனையா இருக்கு. அந்த ஒரு சொட்டு நீரை அவர் விட்டார்னா அவருக்கு ஒரு வாழ்க்கை நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு சொட்டு நீரை எங்க விடணும்னா ஒரு பெரிய கல் கோட்டை குகை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஹோல்ஸ்குள்ள அந்த ஒரு சொட்டு நீரை அவரு கொடுக்கணும். அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த சக்தி, அந்த கெட்ட எனர்ஜி, அந்த நினைவு, இந்த உலகத்தை பத்தின ஒரு கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் அவரு இழக்க தயாரா இருந்தார்னா அது மிகப்பெரிய கடல்ல சேர்ற ஒரு சொட்டா மாறி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது கலந்து இந்த பிரபஞ்ச சக்தியே அவரோட இணைஞ்சு நிற்கிறத அவர் உணர்றாரு. ஸோ இந்த உணர்தலுக்கு அப்புறம் அவருக்கு இயல்பாவே அவர் இந்த பிரபஞ்சத்தோட இணைந்த ஒரு ஆத்மான்றதை அவரால் உணர முடியுது. அவருக்கே அந்த பிரம்மாண்டமான சக்தி இணக்கமாகுது. அந்த சக்தியை வச்சு இந்த உலகம் வறண்டு போனதுல இருந்து இம்மிடியட்டா அவரு ஒரு கடல், நீர், வளம் அனைத்தையும் அவர் கண்களால பார்த்து ரசிக்க முடியுது. இந்த உலகமே அடுத்த கணம் மாறி இருக்கிறத அவரால் உணர முடியுது. அது மட்டும் இல்லாம அவர் திரும்ப வந்த பாதையில அந்த பாலைவனம் முழுவதும் நடந்து போகும்போது அவர் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் மாத்துறாரு. வறண்ட பூமிகள் அனைத்தையும் பசுமையா செழிப்பா மாத்திக்கிட்டே போறாரு. சோ அந்த இயற்கையோட அவர் சேர்ந்து வாழும்போது அந்த அதிசயத்தை அவரால் உணர முடியுது. அதனால நம்மளை சுத்தி நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் வலிகளும் மட்டும்தான் நம்மளோட அடையாளம், அதுல இருந்து நம்மள மீள முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குறுகிய காலத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு அதையும் தாண்டி நாம ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு வர்றோம், ஒரு முதுமையா இந்த பூமியை விட்டு போகிறோம் அப்படின்றத உணர்ந்து இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்தை நம்ம ஒரு சின்ன புள்ளி தான். இந்த உலகமே ஒரு சின்ன 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 புள்ளி தான். கோடிக்கணக்கான புள்ளிகள்ல நம்ம ஒரு சின்ன புள்ளிகளுக்குள்ளதான் இருக்கிறோம். ஸோ அதனால இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததை ஒரு சந்தோஷமான, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அனுபவமா மாத்தலாமே ஒழிய நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.